almost finishing up with this book. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய இந்த புத்தகத்தை நாம் முடிக்க போகிறோம். It's quite a challenging book, சவால் விடக்கூடிய ஒரு புத்தகம், and it is something very interesting also. அதே வேளையிலே உற்சாகமூட்டக்கூடிய ஒரு புத்தகம். There is something very special about this book. இந்த புத்தகத்தை குறித்த விசேஷித்த ஒன்று இது. And now we are in chapter 21. 21ஆம் அதிகாரத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். I'm going to read to you chapter 21 verses 1 to 5. 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்குமாக உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். Or 1 to 4 rather. 1 முதல் 4 வரைக்கும். All right. I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth was passed away, and there was no more sea. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from our God out of heaven, prepared as a bride adorned for her husband. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். God shall wipe away all their tears from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall be any more pain, for the former things are passed away. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. All of us are very curious about what the future is all about. எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஒரு ஆசை உண்டுதான். Not only about our personal future, just a few years ahead of us. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எதிர்காலம் மாத்திரமல்ல, அதாவது நமக்கு முன்பாக இருக்கிறதே ஒரு சில வருடங்கள், அதை குறித்து மாத்திரமல்ல. We are curious about what is there after this life. இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்கிறது, அதை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் உள்ளே. And the Bible speaks much about what is there after life. இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதை குறித்து வேத புத்தகம் ஏராளமாக சொல்லுகிறது. Revelation chapter 21 verse 1 till 22 chapter 5 is the eternity unveiled before us. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்குமாக இந்த நித்தியமாகப்பட்டது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. What is eternity? நித்தியம் என்றால் என்ன? Eternity is unveiled before us here, and we will explain it in a moment. இந்த இடத்திலே இந்த நித்தியம் என்பது திரையை திறந்து நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று நேரம் விளக்கமாக பார்ப்போம். What is eternity? நித்தியம் என்றால் என்ன? Eternity, first of all, is the realm in which God himself abides or lives. நித்தியம் என்பது என்ன? முதலாவது தேவனே இருக்கக்கூடிய ஜீவிக்கக்கூடிய ஒரு மண்டலம் அது. Eternity is the place where God lives. இந்த நித்தியம் என்று சொன்னால் தேவன் ஜீவிக்கும் ஓர் இடம். And only God is eternal. தேவன் ஒருவரே நித்தியர். By eternal we mean that he has no beginning and no end. நித்தியம் என்று நாம் சொல்லும் வேளையிலே அர்த்தம் என்ன ஆகிறது? துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. For him there is no beginning and no end. அவரை பொறுத்த வரைக்கும் துவக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. He is the beginning and he is the end. அவரே துவக்கம், அவரே முடிவு. That is why he alone is eternal. அதனால்தான் அவர் ஒருவர் தான் நித்தியர் என்று சொல்கிறோம். Many times we say that we are eternal. பல வேளையில் நாம் என்ன சொல்கிறோம்? நாமும் நித்தியர் என்று சொல்கிறோம். In a way we are eternal because we are going to live forever. ஒரு விதத்திலே நாம் நித்தியர் தான், காரணம் நித்தியமாக நாம் வாழப் போகிறபடியால். We are eternal in a limited way. ஒரு வரம்புக்கு அல்லது அளவுக்கு உட்பட்டு நாம் நித்தியர்களே. But God is the one who is truly eternal. ஆனால்
தேவன் ஒருவர்தான் உண்மையாகவே நித்தியர். Even though we live forever, we never have lived forever in the eternity past. We had a beginning. நித்தியமாக வாழப் போகிறவர்களாக இருந்தாலும் இதற்கு முன்பாக பார்க்கும்போது நித்தியமாக நாம் வாழ்ந்தவர்கள் அல்ல. நமக்கு ஒரு துவக்கம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. We do not have an eternal past. நித்திய கடந்த கால நித்தியம் என்று நமக்கு ஒன்று கிடையாது. We only have an eternal future. நமக்கு எதிர்கால நித்தியம் என்று தான் ஒன்று உண்டு. But God is one who has an eternal past and an eternal present and an eternal future. ஆனால் தேவன் ஒருவருக்கு தான் கடந்த கால நித்தியம் என்ற கடந்த காலம் உண்டு, நித்தியம் என்கிற நிகழ்காலம் உண்டு, நித்தியம் என்கிற எதிர்காலமும் உண்டு. So all of us will enter into that realm in which God lives. ஆகவே தேவன் ஜீவிக்கிறாரே ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ளாக நாம் எல்லோரும் பிரவேசிப்போம். This chapter tells us about many things. இந்த அதிகாரம் அதை குறித்து பல காரியங்களை சொல்கிறது. It tells us about new heaven, புதிய வானத்தை குறித்து சொல்கிறது, the new earth, புதிய பூமியை குறித்து, new Jerusalem, புதிய எருசலேமை குறித்து, new relationship between God and the redeemed man, மீட்கப்பட்ட மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள புதிய ஓர் உறவு, and new conditions for the redeemed people's home. புதிய மீட்கப்பட்ட மக்களுடைய புதிய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று சொல்கிறது. New eternal home for the bride, that is the church. மணவாட்டியாகிய சபைக்கென்று புதிய ஓர் வாசஸ்தலம், the new glory, புதிய மகிமை, new temple, புதிய ஆலயம், new light, புதிய ஒளி, and new and a perfect life and living, the new living conditions. பூரணமான புதியதுமான சூழ்நிலை கொண்ட ஓர் வாழ்க்கை. All of these things are mentioned from verse 1 till chapter 22 verse 5. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்குமாக இவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. We are only going to study three things today. இன்றைக்கு மூன்று காரியங்களை தான் நாம் படிக்க We are போகிறோம். going to study about the new heaven, புதிய வானத்தை குறித்து படிக்க new போகிறோம், earth, புதிய பூமியை, the new Jerusalem, புதிய எருசலேமை. and then we are as a fourth thing, if we have time, we are going to talk about the new relationship that God has planned for him to have with the believers. நேரம் இருக்குமே என்று சொன்னால் விசுவாசிகளோடு தேவன் தான் வைத்திருக்கிற புதிய உறவை குறித்தும் நாம் பார்க்கலாம். Three things and if, at most four things. மூன்று காரியங்கள், முடிந்தால் நான்கு காரியங்கள். So let's talk about the new heaven. ஆகவே புதிய வானத்தை குறித்து பார்க்கலாம். Verse 1 says, முதலாம் வசனம் சொல்கிறது, I saw a new heaven and a new earth. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். For the first heaven and the first earth were passed away and there was no more sea. முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. Notice the term new heaven. புதிய வானம் என்கிற வார்த்தையை கோடிடுங்கள். Opposed to the first heaven. முந்தின வானத்திற்கு எதிரான ஒரு வானம். In Genesis chapter 1 we read about the creation of the heaven. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தானே இந்த வானங்கள் படைக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். In chapter 1 verse 1, in Genesis chapter 1 verse 1 it says, முதலாம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, in the beginning God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் Now சிருஷ்டித்தார். if you look at the King James version, it says only heaven. தமிழிலே வரும்போது என்ன வருகிறது? வானம் என்கிற ஒரு வார்த்தை தான் வருகிறது. ஆங்கிலத்திலே வானங்கள் என்று வருகிறது. But it is really heavens. ஆனால் சரியாக எப்படி இருக்க? வானங்கள் என்றுதான் வர The வேண்டும். word heaven in the original is in the plural, as if there were more than one heaven. இந்த மூல மொழியிலே பார்க்கும் வேளையிலே வானம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சரியாக வானங்கள் என்றுதான் வருகிறது. காரணம் பல வானம், ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள் So இருக்கிறது. in the beginning God created the heavens and the earth. ஆகவே ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். The Bible talks about three different kinds of heaven. மூன்று வித்தியாசமான வானங்களை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது. The first heaven is the heaven that we have right above us, called the firmament. முதலாவது இந்த வானம் என்று சொல்லும் வேளை நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது ஒரு ஆகாய விரிவு, அதுதான் அந்த வானம். It's the atmospheric heaven that is right above us. நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாய விரிவு என்று சொல்லுகிறோமே, அதுதான். Genesis chapter 1 verse 6 to 8 speaks of that. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் 6 to 8.
6 முதல் 8 வரைக்குமாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. God said, let there be firmament in the midst of the waters and let it divide the waters from the waters. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரி உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். God made the firmament and divided the waters which were under the firmament from the waters which were above the firmament, and it was so. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. And God called the firmament heaven. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். This is the first kind of heaven the Bible talks about. வேத புத்தகம் சொல்லுகிற முதல் வகையான வானம் இதுதான். The heaven right above us, nearest to us, the atmospheric heaven which we call the firmament. நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாம் ஆகாய விரிவு என்று அழைக்கிறோமே அந்த வானம். In Genesis chapter 7 verse 11 we read about the heavens being opened, the windows of this heaven being opened. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டன. Read chapter 7 verse 11. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை This is வாசிக்கிறோம். talking about the flood during Noah's time. நோவாவின் காலத்திலே வந்ததே ஒரு ஜலப்பிரளயம், அதை குறித்து சொல்லுகிறது. In the 600th year of Noah's life, in the second month, the 17th day of the month, the same day were all the fountains of the great deep broken up, and the windows of heaven were opened. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. So this is the first heaven. இதுதான் முதலாவது வானம். This heaven is the nearest to us. இந்த வானம் நமக்கு மிகவும் அருகில் இருக்கும். When the Bible talks about devil being the prince of the power of the air, ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று பிசாசை குறித்து வேத புத்தகம் சொல்லும் பொழுது it is talking about this heaven, the nearest to us, the atmospheric heaven, being the place of operation for demonic powers. நமக்கு மிகவும் அருகிலே தலைக்கு மேலே இருக்கிறதே பிசாசுகள் கிரியை செய்து கொண்டிருக்கிற செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வானம், அதைத்தான் வேத புத்தகம் சொல்லுகிறது. Second heaven. இரண்டாவது ஒரு வானம். We read about it in Genesis chapter 1 verse 14. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாம். The second heaven. இரண்டாவது வானம். God said, let there be lights in the firmament of the heaven to divide the day from the night. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. And let them be for signs and for seasons and for days and for years. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். Let them be for lights in the firmament of heaven to give light upon the earth, and it was so. And God made two great lights, the greater light to rule the day, the lesser light to rule the night. He made the stars also. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படி ஆயிற்று. தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். So the second heaven, as far as we can understand, is the starry heaven that the Bible talks about here. நம்மை பொறுத்தவரைக்கும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது ஒரு வானம் உண்டு என்று சொன்னால் அது வேத புத்தகம் நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறது. It is the starry heavens which is above the atmospheric heaven. இந்த ஆகாய விரிவை தாண்டி காணப்படுகிறது இந்த நட்சத்திர மண்டலங்கள், அதைத்தான் வேத புத்தகம் குறிப்பிடுகிறது. When God told Abraham to look up to the stars and said to Abraham, Abraham, can you count these stars? தேவன் ஆபிரகாமை பார்த்து வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை பார், இந்த நட்சத்திரங்கள் உன்னால் என்ன கூடுமா என்று சொல்லி கேள்வி கேட்டார். Are you able to number them, he said. என்ன சொன்னா, அவைகளை உன்னால் என்ன கூடுமா என்று கேட்டார். Your seed shall be that way. உன்னுடைய சந்ததி அப்படிதான் இருக்கும். He was pointing out to Abraham the second kind of heaven, the starry heavens. அவர் ஆபிரகாமுக்கு எதை குறிப்பிட்டார்? இரண்டாவது வகையான ஒரு வானம் இருக்கிறது, இந்த நட்சத்திர மண்டலம் என்கிற ஒரு வானம், அதை குறிப்பிட்டார். The heaven beyond the firmament, the nearest one. நமக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஆகாய விரிவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வானம். Then the Bible speaks about a third kind of heaven.
வேத புத்தகம் மூன்றாவது வகையான ஒரு வானத்தை குறித்து சொல்கிறது. Turn with me to 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் The கொள்ளுங்கள். apostle Paul talks about this third heaven. இந்த மூன்றாவது வானத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். Genesis chapter 12. 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் Verse 2 onwards. 2 முதல். I knew a man in Christ about 14 years ago, whether in the body I cannot tell or whether out of the body I cannot tell. God knoweth, such a one caught up to the third heaven. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். Many scholars, most of the scholars agree that it is Paul that he is talking about. பல வேத வல்லுநர்கள் இதை Paul is talking about himself. இந்த இடத்திலே பவுல் தன்னை குறித்து தான் பேசுகிறார். He talks as if it happened to someone else that he knew, because he didn't want to sound proud of having this great spiritual experience. இந்த பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டு பெருமையாக பேசுகிறேன் என்று மக்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக வேறு எவருக்கோ நடந்ததை போல அவர் இந்த இடத்திலே பேசுகிறார். But if you read the rest of the passage, it is very clear that it is this man Paul who himself had this experience. இந்த அதிகாரத்தின் மற்ற பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மனுஷன் பவுலுக்கு தான் இது நடந்தது என்பதை நீங்கள் காணக்கூடும். I knew such a man, whether in the body or out of the body I cannot tell, God knoweth. Verse 3. மூன்றாம் வசனம், அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இரண்டாம் வசனம், how that he was caught up into paradise, heard unspeakable words which it is not lawful for a man to utter. அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். So Paul talks about going into the third heaven and having an experience of seeing things that are unspeakable, that he cannot utter. ஆகவே மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் அந்த இடத்திலே மனுஷரால் பேசப்படாததும் வாக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டதை குறித்து பவுலை குறித்து வாசிக்கிறோம். We saw there is the first heaven, which is the firmament near to us. ஆகவே முதலாவது வானத்தை கண்டோம், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய விரிவு, atmospheric heaven. இந்த ஆகாய விரிவு. Then there is the starry heaven. அதன் பிறகு அதை தாண்டி நட்சத்திர மண்டல வானம். Then there is the third heaven, which Paul calls here paradise, which is the very abode of God. அதன் பிறகு பவுல் இந்த இடத்தில் சொல்கிறாரே மூன்றாவது ஒரு வானம் பரதேசி என்று சொல்லி, அது தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. Paul speaks and says that he went where God himself is. தேவனே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். We heard unspeakable words which are not lawful for a man to utter. மனுஷனால் பேசக்கூடாத வார்த்தைகளை கேட்டேன் என்று சொல்லுகிறார். So the third heaven is the very abode of God, where God is. ஆகவே இந்த மூன்றாவது வானம் தேவனே இருக்கக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலம். Now go back to Revelation chapter 21. இப்பொழுது வெளிப்படுத்தல் 21க்கு திருப்புங்கள். When Revelation chapter 21 verse 1 refers to the first heaven, இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் முந்தின வானம் என்று குறிப்பிடும் வேளையிலே, which one of the three heavens is it referring to? இந்த மூன்று வானங்களிலே எந்த வானத்தை இந்த வசனம் குறிப்பிடுகிறது? Which heaven is going to be destroyed or done away with, and a new heaven is going to be brought about? எந்த வானமாகப்பட்டது அழிக்கப்பட போகிறது, வேறு புதிய வானம் தோன்ற போகிறது? It is the first heaven that the reference is to. இது எதை குறிப்பிடுகிறது? முதலாவது வானத்தை தான் அது குறிப்பிடுகிறது. Because that is the dwelling place and the abode of satanic hosts. காரணம் பிசாசனுடைய சக்திகள் வாசம் பண்ணுகிற ஓர் இடம் அதுதான். And it is that heaven which God is going to clear up and do away with and bring about a new heaven. அந்த வானத்தை தான் ஆண்டவர் ஒழித்து கட்ட போகிறார், புதிய ஒரு வானத்தை அங்கே உருவாக்க போகிறார். 2 Peter chapter 3 verse 10 talks about it. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதை குறித்து சொல்கிறது. But the day of the Lord will come as a thief in the night, in which the heavens shall pass away. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம். It appears from 2 Peter that the heaven
that the heaven which will pass away is going to be completely done away with. Total destruction and disappearance of that heaven is referred to here. இந்த பேதுரு 2 பேதுரு 3:10 படி பார்க்கும்போது என்ன தென்படுகிறது? இந்த வானமாகப்பட்டது முற்றிலுமாக அழிக்கப்படும், காணப்படாத அளவுக்கு அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி தெரிகிறது. Isaiah chapter 65. ஏசாயா 65ஆம் அதிகாரம். Isaiah chapter 65 verse 17. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Here it talks about how God will create the new heaven. புதிய வானத்தை ஆண்டவர் எப்படி படைப்பார் என்பதை குறித்து இங்கு For சொல்லப்பட்டிருக்கிறது. behold, I create new heavens and a new earth, and the former shall not be remembered, nor come into mind. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. The word create here means making something out of nothing. சிருஷ்டிக்கிறேன் என்று இந்த இடத்தை சொல்லும்போது அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒன்றை படைப்பது. You know, many believe that God is going to completely do away with that heaven and create a new heaven. பலர் என்ன விசுவாசிக்கிறார்கள்? ஆண்டவர் தானே இந்த வானத்தை முற்றிலுமாக அழித்து விடுவார், புதிய ஒரு வானத்தை படைப்பார். When it comes to the earth, they believe that God will change many things about the earth. பூமி என்று வரும் வேளையிலே ஆண்டவர் பூமியிலே பல காரியங்களை மாற்றி அமைப்பார் என்று நம்புகிறார்கள். But when it comes to the heaven, they believe that it will be completely done away with and it will be a new heaven. ஆனால் வானம் என்று வரும் வேளையிலே முற்றிலுமாக அழித்து விடுவார், புதிய ஒரு வானத்தை படைப்பார். Turn with me to 2 Peter once again. 2 பேதுருக்கு திரும்பமாக திருப்புங்கள். 2 Peter chapter 3 verses 6 and 7. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ம் 7ம். It says, whereby the world that then was, being overflowed with water, perished. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார். But the heavens and the earth which are now by the same word are kept in store, reserved unto fire against the judgment, against the day of judgment and perdition of ungodly men. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. The earth has already gone through a cleansing by flood. இந்த பூமியாகப்பட்டது ஏற்கனவே இந்த ஜலப்பிரளயத்தினாலே ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக வந்துவிட்டது. And another cleansing is going to come to it by fire. இன்னொரு சுத்திகரிப்பு அக்கினியினாலே அதற்கு வரப்போகிறது. Now go with me back to Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21க்கு என்னோடு திரும்பி வாருங்கள். Now we talk about the new earth. இப்பொழுது புதிய வானத்தை பூமியை குறித்து பார்க்கிறோம். First we talked about the new heaven. புதிய வானத்தை குறித்து நாம் பார்த்தோம். We talked about how the Bible talks about 3 different kinds of heaven. மூன்று வித்தியாசமான வானங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது என்பதையும் பார்த்தோம். And chapter 21 verse 1, when it talks about the old heaven being gone and a new heaven created, refers to the first heaven nearest to us, the abode of the demonic powers, the atmospheric heaven. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தின வானம் ஒழிந்து போயிற்று என்று சொல்லி எதை அது குறிப்பிடுகிறது? நமக்கு மேலே நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிசாசுடைய சக்திகள் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஆகாய விரிவைத்தான் அது குறிப்பிடுகிறது. There is no need or necessity to do away with the heaven which is God's abode, the third heaven. மூன்றாவது வானம் இருக்கிறது, தேவனே வாசம் பண்ணுகிற ஒரு வானம். அந்த வாசஸ்தலமாகிய வானத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. Even though there are certain signs that will appear in the starry heavens at the second coming of Christ, there is no real need to change anything about it or get rid of it. கிறிஸ்துவின் வருகையின் வேளையிலே இந்த நட்சத்திர மண்டலமாகிய அந்த வானத்திலே ஒரு சில மாற்றங்கள் அடையாளங்கள் காணப்பட்டாலும் கூட அதை அழிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் ஏற்படவில்லை. But the atmospheric heaven is known as the place of the prince of the power of the air, his headquarters. ஆனால் இந்த ஆகாய விரிவு என்று சொல்லப்படுகிறதே அந்த வானம், அதுதானே பிசாசுடைய சக்திகளின் தலைமை அகமாக அது காணப்படுகிறது. Therefore it has to be completely wiped out and cleaned out and completely done away with and a new heaven brought in. ஆகவே அது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக நாசம் பண்ணப்பட வேண்டும். புதிய ஒரு வானம் நிச்சயம் உண்டாக்கப்பட்டே ஆக வேண்டும். Now we talk about the new earth. புதிய பூமி குறித்து பார்க்கலாம். Chapter 21 verse 1. 21:1. I saw a new heaven and a new earth. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். The first heaven and the first earth were passed away. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. There was no more sea. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. The earth has gone through several changes in the past.
கடந்த நாட்களிலே இந்த பூமியாகப்பட்டது பல மாற்றங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. In the very beginning of the book of Genesis, the Bible says that the earth in the beginning was without form and void. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பூமி எப்படி இருந்தது? பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. Now many Bible scholars say that God did not create the world when he created it without form and void, the earth without form and void. பல வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவன் இந்த பூமியை படைத்த வேளையிலே படைக்கும் பொழுது அதை வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக அவர் படைக்கவே இல்லை. It is inconceivable that God, who is so great and so wise and all powerful, will create a world or earth which is without form or without or void. மிகுந்த without form or void. மிகுந்த வல்லமையும் மிகுந்த நல்லவரும் மிகவும் ஞானமுள்ளவருமாக இருக்கக்கூடிய ஓர் தேவன் வெறுமையும் ஒழுங்கின்மையுமான ஒரு பூமியை படைத்தார் என்று எண்ணுவது கடினமான ஒன்று. So they assume that there was a world before that which was changed into a world or earth without form and void. ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இதற்கு முன்பாக ஒரு உலகம் இருந்திருக்க வேண்டும், அந்த உலகமாகப்பட்டது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக மாறி இருக்க வேண்டும். They believe that the falling of Satan from heaven, the devil Lucifer being thrown down from heaven, caused that heaven caused the earth to become without form and void. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த லூசிபரும் அவருடைய கூட்டமும் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்களே, இப்படி தள்ளப்பட்டதின் விளைவாக அவர்கள் தானே இந்த பூமியை வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக மாற்றி இருக்க வேண்டும். The earth became without form and void because of Lucifer and his hosts being thrown down. இந்த லூசிபரும் அவருடைய சேனையும் கீழே தள்ளப்பட்டபடியினால் தான் இந்த பூமியாகப்பட்டது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக மாறிற்று. That is the first change that the earth went through. பூமிக்கு வந்த முதலாவது ஓர் மாற்றம் அதுவே. That God changed when he created a new earth, as we see in Genesis chapter 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே தேவன் படைத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த படைப்பிலே இந்த பூமியை தான் அவர் மாற்றி அமைத்தார். Secondly, இரண்டாவது, a second change had to do with the curse that fell upon the earth with the sin of Adam and Eve. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த வேளையிலே பூமி மீது வந்த சாபத்தினால் ஏற்பட்ட ஓர் மாற்றம். Once again the earth went through definite changes. பூமியிலே தானே திரும்பவுமாக நிச்சயமான ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. Turn with me to Genesis chapter 3 verse 17. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு என்னோட As soon as man fell and sinned sinned against God, மனிதன் பாவம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த உடனேயே the earth also went through some changes and became a cursed place. பூமியிலும் ஒரு சில மாற்றங்கள் வந்தது. அது ஒரு சாபத்தின் பூமியாக மாறியது. Chapter 3 verse 7, Genesis. 3:17. And chapter 3 verse 17 through 19. 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குமாக. And unto Adam he said, because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat of it, cursed is the ground for thy sake. In sorrow shalt thou eat of it all the days of thy life. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். Look at the curse that comes upon the earth as a result of Adam's sin. ஆதாமின் பாவத்தின் விளைவாக பூமியின் மீது வரக்கூடிய சாபத்தை கவனியுங்கள். It says, cursed is the ground because of you. உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். In sorrow shall you eat all the days of your life. உன் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தோடே நீ பலனை புசிப்பாய். What happened to the earth as a result of sin? பாவத்தின் விளைவாக பூமிக்கு நேர்ந்தது என்ன? What did this curse that has come now mean? இப்போது வந்த சாபத்தின் அர்த்தம் தான் என்ன? Verse 18 says, 18 சொல்கிறது, thorns and thistles shall it bring forth to thee, and thou shalt eat the herb of the field. அது உனக்கு முள்ளும் குறுக்கு முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். It is believed that before that the earth did not bring forth thorns and thistles. என்ன விசுவாசிக்கப்படுகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பாக பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்படவில்லை. It was perfect.
பூரணமாக It இருந்தது. only brought forth good things. நல்லதை தான் முளைப்பித்தது. But because of the curse, now part of the crop is thorns and thistles. சாபத்தின் விளைவாக இந்த விளைவில் தானே முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பித்தது. Life becomes difficult so that man is not just going out and picking his vegetable that is growing in the garden. He's got to work with the thorns and thistles and get rid of them so that his crop can grow. மனிதன் தானே சுலபமாக சென்று தன்னுடைய காய்கறிகளை பறிக்க முடியாதபடிக்கு வாழ்க்கை இவனுக்கு கடினமாக விட்டது. முள்ளுகள் ஊட அவன் சென்று தன்னுடைய காய்கறிகளை கனிகளை பறித்து வர வேண்டி ஆகிவிட்டது. He has to deal with the thorns and thistles now. இப்பொழுது இந்த முள்ளையும் குறுக்கையும் இவன் சமாளித்தே ஆக வேண்டும். Things that he has not planted is now growing. இவன் விதைக்காதது இப்போது வளர்கிறது. Things that he doesn't need is growing. இவனுக்கு தேவை இல்லாதது வளர்கிறது. And thou shalt eat the herb of the field. நீ பூமியின் பயிர் வகைகளை புசிப்பாய். In the sweat of thy face shalt thou eat bread till thou return unto the ground. For out of it wast thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். Now he says, God says, now you're going to work so hard, you're going to sweat, and you're going to be in sorrow because of your work, because you got to work so hard to just make a living. கர்த்தர் என்ன சொல்கிறார் இங்கே? நீ மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருக்கும், வருத்தத்தோட நீ வேலை செய்வாய். நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்திதான் நீ பிழைக்க Now வேண்டும். what about our condition today? இதுக்கு நம்முடைய நிலைமை என்ன? We still live in an earth which has not been redeemed from the curse yet. அந்த சாபத்திலிருந்து மீட்கப்படாத ஒரு பூமியில் தான் நாம் வாழ்கிறோம். But we are redeemed from the curse. ஆனால் நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். Are you there? இருக்கிறீங்களா? How many of you believe that you are redeemed from the curse? நீங்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பூமியாகப்பட்டது தன்னுடைய சாபத்திலிருந்து மீட்கப்படும்படியாக காத்திருக்கிறது. Read with me in Romans chapter 8 verse 22 and 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 23 என்னோட சேர்ந்து It talks வாசிக்கலாம். about how the whole earth is groaning and travailing for that day which is to come for their redemption, so that they can become perfect again. தாங்கள் பூர்ணராகும்படியாக தங்களை மீட்கத்தக்கதாக அந்த நாள் என்றைக்கு வரும் என்று சொல்லி இந்த பூமியாகப்பட்டது தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதை குறித்து அங்கே It is longing for the day of perfection. அந்த பூரணப்படுத்துகிற நாளுக்காக இது ஏங்கிக் The கொண்டிருக்கிறது. earth is waiting for its perfection. தான் பூரணமடைவதற்காக பூமி ஏங்கி காத்திருக்கிறது. Verse 22, chapter 8 of Romans. ரோமர் 8:22. For we know that the whole creation groaneth and travaileth in pain together until now. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. Paul says until now. பவுல் சொல்ல இதுவரைக்கும். Even after Christ had come and died at the cross and shed his blood to redeem us, the earth is not redeemed, it is still under that curse. கிறிஸ்து வந்து மரித்து சாபத்திலிருந்து நம்மை மீட்ட பிறகும் கூட பூமியாகப்பட்டது இன்னும் மீட்கப்படவில்லை, சாபத்தில் தான் இருக்கிறது. We are redeemed from the curse. நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம். Galatians chapter 3 verse 13 very clearly tells us we are redeemed from the curse of the law. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Because the word says, cursed is everyone that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் The சொல்லுகிறபடியே moment Jesus was hung on the tree, our curse was laid upon him. He was cursed for our sakes and we were delivered. இயேசுவானவர் என்றைக்கு சிலுவையில் தொங்கினாரோ அந்த நிமிஷத்தில் தானே நம்முடைய சாபமாகப்பட்டது அவர் மீது சுமத்தப்பட்டது, நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். Tremendous change has come to us. அபாரமான ஒரு மாற்றம் நமக்கு We are not under curse. நாம் சாபத்தின் கீழாக இல்லை, We are under a blessing. ஆசீர்வாதத்தின் கீழாக இருக்கிறோம். But the world is still under the same condition. ஆனாலும் இந்த உலகம் பூமியாகப்பட்டது இன்னும் அதே நிலைமையில் தான் Paul இருக்கிறது. says until the day he was writing the book of Romans, he said the world was still, the earth was still under the curse, and it is groaning for the day, groaning in pain for that redemption. பவுல் சொல்லுகிறார், இதுவரைக்குமாக, அதாவது இவர் இந்த நிருபத்தை எழுதினாரே அன்றைக்கு கூட அது வரைக்குமாக இந்த பூமியாகப்பட்டது மாற்றத்திற்காக பூரணப்படுத்தலுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறது. Whole creation groaneth and travaileth in pain together until now. இதுவரைக்குமாக சகல சிருஷ்டியும் தானே வேதனையை பிரசவ வேதனைப்படுகிறது. Now listen, and not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit,
even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit the redemption of our body. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். For what are we groaning? எதற்காக தவிக்கிறோம்? It says the earth is groaning. பூமி தவிக்கிறது. All creation is groaning. சகல சிருஷ்டிப்புகளும் He தவிக்கிறது. says we are also groaning. அவர் என்ன சொல்கிறார்? நாமும் தவிக்கிறோம். We are not groaning for salvation to come. ரட்சிப்பு வரும்படியாக நாம் தவிக்கவில்லை. We are groaning for the salvation of our body to come. நம்முடைய சரீரத்தின் ரட்சிப்பு வருவதற்காக நாம் தவிக்கிறோம். We are saved. ரட்சிக்கப்பட்டோம். We are new creature. புதிய சிருஷ்டிப்பு. On the inside we are new. உள்ளே நாம் புதியவர்கள். But we still live in a body that can perish. ஆனால் That is perishable. அழிந்து போகிற ஒரு சரீரத்தில் தான் இன்னும் நாம் வாழ்ந்து This is not an imperishable body. இது அழியாத சரீரம் அல்ல. It is a perishable body. அழியும் சரீரம். And our body is also groaning for that day, because our redemption will come when Jesus comes. The redemption for the body will come. இயேசு வரும் வேளையிலே இந்த சரீரத்திற்கான ஒரு மீட்பு வரப்போகிறது. அந்த மீட்பிற்காக நம்முடைய சரீரமும் தவித்துக் கொண்டிருக்கிறது. Man is made up of spirit, soul and body. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் கொண்டு படைக்கப்பட்டவன். In the spirit he is made new the very instant he receives Jesus as Lord and Savior. இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக அவன் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது உடனடியாக தானே ஆவியிலே அவன் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். This is what is meant, this is what is spoken of in 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5:17 இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. If any man be in Christ, he is a new creature. All things have passed away. Behold, all things have become new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. What does it mean when it says he's a new creation? அவன் புதிய சிருஷ்டி என்று சொல்லும் வேளையிலே அர்த்தம் என்ன? Is he new in his body? சரீரத்திலே அவன் புதியவனா? Is he new in his mind? மனதிலே புதியவனா? I'm still the same. நான் இன்னும் அப்படியேதான் In இருக்கிறேன். my body I'm still the same. சரீரத்திலே அப்படியேதான் இருக்கிறேன். My body is still getting old. என்னுடைய சரீரம் இன்னும் வயதாகிக் கொண்டேதான் I போகிறது. cannot arrest this process of aging. இந்த வயது முதிர்ச்சி ஒன்று இருக்கிறது, அதனால் தடுக்க There முடியாது. is a deep regret in this process of aging. இந்த முதிர்ச்சி அடைதல் வயதாகிக் கொண்டே போகிறது என்று நினைக்கிறோமே, அது பெரிய வருத்தம் தான். People that I have seen as young and handsome and strong, I see them as old and weak and getting older and older every day. நான் வாலிபர்களாக அழகானவர்களாக அருமையானவர்களாக கண்டேனே, அவர்களை பாருங்கள் இன்றைக்கு வயதாகி சுருக்க விழுது வயதாகிக் கொண்டே போகிறது அவர்களுக்கு. You can't stop it. அது நிறுத்த முடியாது. There is a pain inside as you see them aging and their body reaching that old age and perishing day by day and become old every day. வயதாகிக் கொண்டு இந்த சரீரமாகப்பட்டது பலன் குன்றி அப்படியே வயதாகிக் கொண்டே போகும்பொழுது பலன் குறையும் போது சற்று வருத்தமாக தான் இருக்கிறது. Now I know that there is the health and the strength of the Lord. கர்த்தருடைய பலனும் ஆரோக்கியமும் எனக்கு இருக்கிறது, எனக்கு The தெரியும். Bible says my strength will be renewed like that of the eagles. வேத புத்தகம் என்ன சொல்கிறது? கழுகுக்கு ஒத்த பலன் எனக்கு புதியதாக கிடைக்கும். But nowhere does the Bible say that we have an imperishable body. ஆனால் அழியாத சரீரம் உங்களுக்கு உண்டு என்று வேதகம் எங்கே சொல்லவில்லை. It says that we can get healing for the body. சரீரத்திற்கு சுகம் வர முடியும் என்று சொல்கிறது. Even an old body can become full of vitality. மிகவும் முதிர்ந்த சரீரத்திலும் கூட ஒரு தெம்பும் ஒரு சத்துவமும் பிறக்க But முடியும். it is all in relative terms. It is not imperishable body. ஆனால் அதே வேளையிலே அழியாத ஒரு சரீரம் அல்ல இது. So we have a deep regret. ஆகவே அது குறித்து பெரிய வருத்தம். There is a pain. அது ஒரு வேதனை. When we see a person dying, there is a pain. ஒருவர் மரிக்கிறதை காணும் வேளையில் உள்ள வேதனை. This is a perishable body. அழியும் ஒரு சரீரம். Everyone has to die one day. நாள் ஒன்று வந்தால் எல்லோரும் சாக வேண்டியது. The body gets old by the years and it dies. வருடமாகப்பட்டது சரீரமாகப்பட்டது வருடம் உருள பழையதாகிறது, மறிக்கிறது. There is nothing in all of this advanced technology that we have in this world today to stop and arrest the process of aging. விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் கூட இந்த வயது முதிர்ச்சி என்று ஒன்று இருக்கிறதே, அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. So there is a great pain inside of us. ஆகவே நமக்குள்ளாக ஒரு பெரிய We வேதனை. are travailing and groaning. அதற்காக வேதனைப்படுகிறோம், தவிக்கிறோம். Paul says we are groaning within ourselves நமக்குள்ளாக நாம் தவிக்கிறோம். because we are not made to live like this. காரணம் இவ்விதமாக நாம் வாழும்படி In our படைக்கப்பட்டோம். spirit we are new creation. ஆவியிலே நாம் புதிய
will never die. மரிக்கவே We'll just போவதில்லை. go into the presence of the Lord. தேவ பிரசன்னத்துக்கு அது செல்லும். In our mind, we are becoming a new creation every day, being renewed by the word of God. மனதில் தானே ஒவ்வொரு நாளும் புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டே வருகிறோம். தேவனுடைய வார்த்தையாலே புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே But வருகிறோம். our body will become new or become imperishable and be relieved from that curse when Jesus comes. ஆனால் இயேசு வரும் வேளையில் தான் நம்முடைய சரீரமாகப்பட்டது புதியதாக மாறும், அழியாத ஒரு சரீரமாக மாறும். Mortality, the Bible says, will put on immortality. வேதம் என்ன சொல்கிறது? அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். Corruption will put on incorruption. சாவாமை உள்ளது Corruption. சாவு உள்ளது சாகாமையை தரித்துக் கொள்ளும். This weak body will become glorious body. இந்த பலவீனமான சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாறும். Praise God. கர்த்தரை ஸ்தோத்திரம். But not right now. ஆனால் இப்பொழுது We have a hope. நமக்கு நம்பிக்கை. That is why our salvation is a hope. ஆகவே நம்முடைய ரட்சிப்பே ஒரு நம்பிக்கை. We are hoping. நம்பிக்கை நமக்கு. There is a groaning inside of us. நமக்குள்ளாக ஒரு தவிப்பு. Because that day is coming. நாள் வந்து வருகிறது. The earth is groaning. பூமி தவிக்கிறது. Because it is under a state of curse. காரணம் ஒரு சாபத்தின் கீழாக அது இருக்கிறது. But we are not cursed now. ஆனால் நாம் சபிக்கப்பட்டில்லை. We who believe in Jesus are not cursed. இயேசுவை விசுவாசிக்கிற நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. In this earth, இந்த பூமியிலே, the cursed earth, சபிக்கப்பட்ட பூமியிலே, because we are blessed, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். God says whatever we put our hands to do, it is blessed. கர்த்தர் சொன்னார், நீ கையிட்டு செய்கிறது எதுவோ அது ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. Hallelujah. Put your hand like this. கரங்களை இப்படி வையுங்கள். So whatever I put my hand to do, நான் எதை செய்யும்படியாக கைகளை வைக்கிறேனோ it will be blessed. அது ஆசீர்வதிக்கப்பட்டது. My hands are blessed. என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. I am not living under the curse. நான் சாபத்தின் கீழாக இல்லை. I live in a cursed earth. நான் சபிக்கப்பட்ட பூமியிலே But வாழ்கிறேன். I am not cursed. ஆனால் நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. Whatever I do is blessed. நான் எதை செய்கிறேனோ அது The ஆசீர்வதிக்கப்பட்டது. Bible says வேதம் சொல்கிறது, that He will give me the power to earn wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஓர் பலனை அவர் எனக்கு அருளுவார். Amen. ஆமென். This hand is blessed. இந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. I believe that. நான் அதை I விசுவாசிக்கிறேன். believe that every effort of mine is blessed. என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு தெரியும். It's blessed. ஆசீர்வதிக்கப்படும். It's blessed. ஆசீர்வதிக்கப்பட்டது. Blessed. ஆசீர்வதிக்கப்பட்டது. Praise God. கர்த்தருக்கு Don't think of yourself as cursed. உங்களை சபிக்கப்பட்டவர்களாக எண்ணி விட You're வேண்டாம். blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட Say I'm blessed. சொல்லுங்கள், நான் Turn ஆசீர்வதிக்கப்பட்டவன். around to the person next to you and say I'm blessed. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Some strange Christian people are going around saying, well, we're all still under that curse that came into Adam. We're all still living under that. ஒரு சில விசுவாசிகள் இன்றைக்கு என்ன சொல்லி திரிகிறார்கள்? ஓ, ஆதாமுக்கு வந்த சாபத்தின் கீழாக இன்னும் நாம் அப்படியேதான் சாபத்தில் இருக்கிறோம். No, they haven't read the Bible right. It says we are freed from that curse. வேத புத்தகத்தை சரியாக அவர்கள் வாசிக்கவில்லை. நாம் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். The earth is cursed. பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. So the second change that came upon the earth was as a result of the fall of man. ஆகவே பூமியிலே வந்த இரண்டாவது மாற்றம் எதன் விளைவாக வந்தது? மனிதனின் வீழ்ச்சியின் விளைவாக. There is another change going to come to the earth. பூமிக்கு இன்னொரு மாற்றம் வரப்போகிறது. Isaiah chapter 35. ஏசாயா 35ஆம் அதிகாரம். Isaiah chapter 35 ஏசாயா 35 and verse 1. 1. It's talking about the millennium period and how the earth will be changed during that period. 1000 வருட அரசாட்சி குறித்து சொல்கிறது. அந்த வேளையிலே பூமி எவ்வாறு மாற்றத்தை அடையும் என்று சொல்கிறது. It says, the wilderness and the solitary place shall be glad for them, and the desert shall rejoice and blossom as the rose. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். During the reign of the Lord Jesus Christ, there will be a great change in the earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வேளையிலே பூமியிலே மிகுந்த ஒரு மாற்றம் வரும். Isaiah 55 verse 12 and 13 says, ஏசாயா 52 12 13 சொல்கிறது. during the millennium, 1000 வருட அரசாட்சியில் it says, for ye shall go out with joy and be led forth with peace. The mountains and the hills shall break forth with joy before you into singing. And all the trees of the field shall clap their hands. Instead of the thorn shall come up the fir tree, and instead of the briar shall come up the myrtle tree,
and it shall be to the Lord for a name and for an everlasting sign that shall not be cut off. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். See how things change when Jesus Christ comes to rule. இயேசு கிறிஸ்து ஆள வரும் வேளையிலே காரியங்கள் எப்படி மாறுகிறது என்று கவனியுங்கள். That the earth which brings forth thorns and thistles will no more bring forth thorns and thistles. இதுவரைக்குமாக முள்ளும் குறுக்கும் முளைப்பித்ததே பூமி, அது இனி அது முளைப்பிக்காது. And it will produce well. அது எதை முளைப்பிக்கும்? The earth will behave in a blessed way. இந்த பூமியாகப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்திலே நடந்து கொள்ளும். Turn with me to Hebrews chapter 1. எபிரேயர் 1க்கு திருப்புங்கள். Hebrews chapter 1 verse 10 to 12. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும். Hebrews chapter 1 verse 10 to 12. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும். Now we saw that the earth went through many changes. பூமிக்கு பல மாற்றங்கள் வந்தது என்பதை கண்டோம். It became without form and void. வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. Then secondly, it got through another change where it was cursed because of Adam's fall. ஆதாமின் வீழ்ச்சி நிலைவாக ஒரு சாபத்தினாலே வந்த ஒரு மாற்றத்தை கண்டோம். In the future, it will come into a blessed state when the millennium reign of Jesus, during the millennium reign of Jesus. எதிர்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் வேளையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக அது இருக்கும். So the earth is going through changes. ஆகவே பூமி மாற்றத்துக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. Hebrews chapter 1 verse 10 says, எபிரேயர் 1:10 சொல்கிறது, And thou, Lord, in the beginning has laid the foundation of the earth, and the heavens are the work of thine hands. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. Now look at this. நல்லா கவனிங்க. It says, They shall perish, அவைகள் அழிந்து போம், but thou remainest. நீரோ நிலைத்திருப்பீர். They shall wax old as doth a garment. அவைகள் எல்லாம் வஸ்திரத்தை போல பழமையாய் போம். Now what happens to our shirt? நம்முடைய ஷர்ட்டுக்கு என்ன ஆகிறது? How does it get old? எப்படி அது பழசாது? Does anyone know how your clothes get old? உங்களுடைய வஸ்திரம் எப்படி பழமையாக போகிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? You know, it gets dirty as we wear them. அது போடும்போது அழுக்காகுது. So we come home and wash it. வீட்டுக்கு வந்து It is the washing that makes the clothes old. இந்த துவைப்பதுதான் துணியை பழமையாக்குகிறது. Is that right? புரியுதா? It's not that it's dirty, it's how many times you wash that makes the clothes old. துணியை பழதாக்குவது அழுக்கல்ல, எத்தனை முறை நாம் துவைக்கிறோமோ அவளுக்கு அதுமா பழசா போகுது. The more you put it through the cleansing process, the more the cloth loses its luster and color and everything. Newness is gone. இந்த சுத்தம் பண்ணுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக பருவத்துக்குள்ளாக எத்தனை முறை இந்த துணியை அனுப்புகிறோமோ அவ்வளவாக இந்த துணி பழமையாகிக் கொண்டே போகும். You will find some of the people that come and wash your clothes at home, they will beat that thing and they will, squeeze that thing and they don't respect the clothes, and it gets old very fast. வீட்டுக்கு சில சமயத்துல வந்து வேலை செய்ய துணி துவைக்கிறாங்க, அவங்கள பாருங்க, துணி அடி நடிப்பாங்க, நல்லா போட்டு முறுக்குவாங்க. 10 வருஷத்துக்கு வருது, 2 வருஷம் கூட வராது. That's why you need a machine. அதனால தான் இப்ப நமக்கு வாஷிங் மிஷின் தேவை. You put the clothes in the machine. வாஷிங் மிஷின்ல போடுறோம். It just does it gently. அது ரொம்ப அழகா மிருதுவா செய்யுது. Just shakes it like this. மிருதுவா ஆட்டுது. Doesn't treat it rough. முரட்டுத்தனமா நடந்துக்குது. Good for your clothes. உங்கள் துணிக்கு நல்லது. But still it's going to get old. ஆனாலும் அது பழசாக தான் போகுது. Because you're going to wash it many times. பலமுறை துவைக்க போறீங்களா? The more you wash it, the more it will get old. எவ்வளவுக்கு அதிகமாக துவைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பழமையாகும். I tell you, the earth is getting old. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமி பழையதாகிறது. One day it's going to be so old that God is going to take it away, like that we take a shirt out of our bags and throw it away when it gets old. God is going to take this old earth and going to throw it away and make a new earth. நாம் எப்படி நம்முடைய பழைய துணியை தூக்கி எறிந்து விடுகிறோமோ, நாள் வந்து வருகிறது, கர்த்தர் இந்த பழைய பூமியை தூக்கி எறிந்து விடுவார், புதிய பூமியை படைப்பார். Earth is getting old every day. ஒவ்வொரு நாளும் பூமி பழமையாகிறது. It's getting old because of the same process, the process of getting bad and then having to be cleansed. கெட்டதாக மாறி திரும்பமாக அதை சுத்தப்படுத்தி நல்லதாக மாற்றுகிற அந்த பருவத்தின் வழியாக பூமி கடந்து செல்கிறபடினாலே அது பழமையாகிக் கொண்டே போகிறது. It was without form and void and God had to come in and make it right. வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்தது, தேவன் வந்தார், அதை சுத்தப்படுத்தினார், சரிப்படுத்தினார். But again it got dirty when Adam fell into sin. ஆதாம் பாவம் செய்த வேளை திரும்ப அழுக்காயிற்று.
then after that, again the whole earth went through the flood of judgment. God had to cleanse and purify the earth. அதன் பிறகு தேவன் தாமே பூமி முகம் அழுக்காகி விட்டபடினாலே ஜலப்பிரளயம் என்கிற நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து பூமி திரும்பமாக சுத்தம் பண்ணினார். All this cleansing process is making the earth old. இந்த சுத்தம் பண்ணுகிறோமே இவை அனைத்தும் அது பூமியை பழமையாக்கி கொண்டே One day it's going to be so old, God is going to take it away like an old garment and throw it out. நாள் வந்து வருகிறது உபயோகப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு பழையதாகிவிடும். தேவன் அதை எடுத்து பழைய வஸ்திரத்தை போல எரிந்து That's what is said here. இங்க அதான் சொல்கிறது. They shall wax old as doth a garment, சால்வையை போல அவைகள் பழமையாகும். and as a vesture shalt thou fold them up, and they shall be changed. ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். But thou art the same, and thy years shall not fail. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. Glory to God. தேவனுக்கே மகிமை. God never changes. ஆண்டவர் மாறப்போவது We இல்லை. come to the end of 1994 and we'll go into 1995 in a few days. 94 முடிவுக்கு வந்து விட்டோம். 1995க்குள்ளாக ஒரு சில நாட்களுக்குள்ளாக நுழைய போகிறோம். Everything is getting old. எல்லாமே பழசாகுது. And we have gotten 1 year older now since last time we gathered here for New Year. கடந்த வருடம் புதிய வருட ஆராதனை கூடி வந்தோமே, அதிலிருந்து இன்றைக்கு வரைக்குமாக பார்க்கும்போது ஒரு வயசு நமக்கு அதிகமாயிடுச்சு. And those of you who are not one year older will be older in a few days by 1 year. இதுவரைக்கும் அப்படி வயது முதிர்ச்சி அடையாதவர்கள், அதாவது ஒரு வயது கூடாதவர்கள் புதிய வருடம் வரும்போது நிச்சயம் கூடும். Still there are many birthdays until 31st of this month. 31ஆம் தேதி வரைக்குமாக பல பிறந்த நாள் வந்துட்டே இருக்கும். We'll all get old. எல்லாருக்கும் வயசாகுது. We're all getting old. எல்லோரும் வயதாகிறது. But God never gets old. ஆனால் ஆண்டவருக்கு வயதாவது இல்லை. He's going to change the earth. பூமியை மாற்ற But போகிறார். He is the same. ஆனால் அவர் மாறாதவர். You know, you need to understand that in this whole existence that we have, there is only one thing that never changes. இந்த இப்படி பூமியில எவ்வளவு இருக்கிறது, அதிலே ஒன்றே ஒன்றுதான் மாறாததாய் இருக்கிறது. That is God. அது தேவன். That is why don't hold on to the things of this earth. ஆகவேதான் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் பற்றி பிடிப்பதில்லை. Things of the earth will perish. பூமியின் காரியங்கள் அழிந்து போகும். It is good to have things. பொருட்களை வைத்திருப்பது நல்லது. Good to have nice clothes. நல்ல உடை இருந்தா நல்லதுதான். Good to have a vehicle. வாகனம் இருந்தா நல்லதுதான். Good to have shoes. நல்ல ஷூஸ் இருந்தா நல்லதுதான். Good to have a home. நல்ல வீடு இருந்தா நல்லதுதான். Good to have lands. நல்ல இருந்தா நல்லதுதான். But we don't sell our hearts to those things. ஆனால் நம்முடைய உள்ளத்தை அதற்கு நாம் விற்று போடுவது கிடையாது. We have placed our value upon something that is lasting. நம்முடைய மதிப்பை எதன் மீது வைக்கிறோம்? என்றென்றுமாக இருக்க போகிறதே ஒன்று, அதன் மீது வைக்கிறோம். We understand that no matter how, they call the lands immovable property. இந்த நிலங்களை அசையா சொத்துக்கள் என்று இவர்கள் அழைத்த போதிலும், they say whatever comes it can't move this thing. என்ன சொல்றாங்க? என்ன வந்தாலும் இந்த அசையா சொத்து அசையாது. Nobody can take it and run away. யாரும் இந்த நிலத்தை தூக்கிட்டு ஓடிட முடியாது. But I'll tell you, it's going to get old one day and it's going to be changed. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளுக்கு அதுக்கு வயசாக போகுது, அது மாறத்தான் போகுது. It is going to be completely changed. முற்றிலும் முழு மாற்றத்தை அடையும். So we don't hold on to these things. ஆகவே இவைகளை நாம் பற்றி It பிடிப்பது. is only God that does not change. தேவன் ஒருவர் தான் மாறாதவராய் இருக்கிறார். And that is why we hold on to God. ஆகவேதான் தேவனை இறுக பிடிக்கிறோம். So God will change the earth. ஆகவே தேவன் பூமியை மாற்றுவார். He will change the earth so that nothing about the sin with which this earth was stained will ever be seen or remembered anymore. பாவத்தின் விளைவாக இந்த பூமி பல கோணங்களிலே கரையாக்கப்பட்டதே, சபிக்கப்பட்டதே, கெட்டு போய் விட்டதே, அது ஒன்றுமே நினைக்கப்படாத அளவுக்கு, அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றி அமைக்க. It has to be changed because in the new earth, in the new heavens, there must not be a reminder of the past sins. There will not be any trace, any thought from the old. பூமி அப்படி அவர் மாற்றி ஆக வேண்டும். ஏன்? புதிய பூமியில் தானே அந்த பழைய பாவத்தினுடைய எந்த ஒரு அடையாளமோ அச்சோ கரைகளோ திரைகளோ இருக்கவே கூடாது. So that when you see the earth, the new earth, you will never remember what it was like when it was a sinful, cursed earth. புதிய பூமியை நீங்கள் காண வேளையிலே பழைய பூமி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் நினைக்க கூடாதபடிக்கு அப்படி அதை மாற்றி விடுவார். Let me read to you just one verse. ஒரு வசனத்தை வாசிக்கட்டும். Isaiah chapter 65 verse 17. ஏசாயா 65:17. See, there is a reason behind why they have to be changed. ஏன் அவைகள் மாற்றப்பட வேண்டும்? ஒரு காரணம் உண்டு. The reason why the first heaven has to be changed is because it is the dwelling place of the devil.
புதிய பழைய முந்தின வானமாகப்பட்டது மாற்றப்பட வேண்டும். ஏன்? அது பிசாசுடைய வாசஸ்தலமாக இருந்தது. It is where the devil operates. பிசாசு அங்கேதான் வேலை செய்தான். It is fully stained. கரைப்பட்டு போய்விட்டது. God has to remove that. ஆண்டவர் அதை அகற்ற வேண்டும். Bring a new heaven. புதிய வானத்தை கொண்டு வர வேண்டும். Because it is stained with the work of the enemy. பிசாசுடைய செயலாலே அது கரைப்பட்டு The போய்விட்டது. earth also has a reason why it must be changed. இந்த பூமியும் ஏன் மாற்றப்பட வேண்டும்? ஒரு காரணம் இருக்கிறது. Because so that in the new situation, in eternity, you will not remember what it was like when it was a sinful cursed earth. புதிய பூமியிலே நித்தியம் என்கிற அந்த நிலைமையிலே பழைய பூமி சபிக்கப்பட்ட பூமி எப்படி இருந்தது என்பதை நினைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்காக தான் பூமியிலே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். God wants even the remembrance of sin to be removed. இந்த பாவத்தின் நினைவு இருக்கிறதே, அந்த நினைவே அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Isaiah 65:17. ஏசாயா 65:17. For behold, I create new heavens and new earth. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். And the former shall not be remembered nor come into mind. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. Never. ஒருபோதும். You can't even think. நினைச்சு கூட பார்க்க You முடியாது. can't even look back and say, well, it was like that in the old place, you know. திரும்பி பார்த்து ஓஹோ பழைய பூமி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. You will never have a remembrance in mind of that. அதை குறித்து மனசுல கூட ஒரு நினைப்பே எண்ணமே இருக்காது. God will wipe away everything. ஆண்டவர் அனைத்தையும் துடைத்து போடுவார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is coming. அது வருகிறது. The earth is getting ready for another change, a cleansing. இன்னொரு மாற்றத்துக்கு சுத்திகரிப்பிற்காக பூமி And the காத்துக்கொண்டு heaven is going to be changed. வானமும் மாறப்போகிறது. God has a great plan. ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். God is doing everything according to His plan and purpose. ஆண்டவர் தம்முடைய திட்டம் தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். When we give our lives to Him, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் கொடுக்கும்போது His plan and purpose is fulfilled in our lives. அவருடைய நோக்கங்களும் திட்டங்களும் நமக்குள்ளாக நிறைவேறுகிறது. It is futility to live our lives for ourselves the way we want it. நாம் விருப்பப்பட்ட விதத்திலே நம்முடைய விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் அது வீண். Why? ஏன்? Because where are you going? எங்க போகிறீங்க? What are you trying to achieve? எதை சாதிக்க Where முற்படுகிறீர்கள்? are you headed? எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? What is there after death? மரணத்திற்கு பிறகு என்ன You இருக்கிறது? see, when you believe the Bible, வேதத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது you believe what God has in plan. ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை So that when விசுவாசிப்பீர்கள். you live on this earth, you live attached to God. பூமியிலே வாழும்பொழுது ஆண்டவரோடு இணைந்தவர்களாக You வாழ்வீர்கள். live for God, தேவனுக்கென்று வாழ்வீர்கள். glorify God, தேவனை and when மகிமைப்படுத்துவீர்கள். you die, you know you are going to go live with Him forever. மரிக்கும் பொழுது நான் என்றென்றுமாக அவரோடு போய் வாழப் போகிறேன் என்கிற எண்ணத்தோடு This is not our home. இது நம்முடைய வீடு அல்ல. This place will be changed. இந்த இடம் மாறும். We do not sell our mind and our heart to this place. நம்முடைய மனதையும் எண்ணத்தையும் இதற்கு நாம் விற்பது இல்லை. We have sold our mind, our heart to the Lord. நம்முடைய மனதையும் சிந்தையும் ஆண்டவருக்கு He விற்றுவிட்டோம். is the King of Kings and the Lord of Lords. அவரே மன்னாதி மன்னன், அவரே கர்த்தாதி கர்த்தன். He is the one whom we love. நாம் அன்பு கூறுவது அவரைத்தான். Serve Him with all your heart. முழு இருதயத்தோடு அவரை ஆராதியுங்கள். Let's stand up together. ஒன்றாக எழுந்து நிற்போம். Well, we said we'll finish 3 things. We did 2. மூன்றை முடிப்போம் என்று சொன்னா 2 முடிச்சிட்டோம். We'll start next week. அடுத்த வாரம் பார்த்துருவோம். All right. Everything takes time. எல்லாத்துக்கும் நேரம் ஆகுது. All right. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's lift our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Thank God. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank God for His redemption. மீட்புக்காக தேவனுக்கு நன்றி For செலுத்துங்கள். we are free from every curse. அனைத்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள், அதற்காக Thank God. நன்றி செலுத்துங்கள். Hallelujah. ஹalleluya. And we live with that hope of the redemption of our body also. நம்முடைய சரீரம் மீட்கப்படும் என்கிற நம்பிக்கையோடும் நாம் வாழ்கிறோம். The hope of the redemption of this earth. இந்த பூமி மீட்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. We wait for His coming. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். We travail and groan for His coming. அவருடைய வருகைக்காக ஏங்கி தவிக்கிறோம். We long for His coming. அவருடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். He must come. அவர் வந்தே ஆக வேண்டும். Why? ஏன்? That is when my body will receive its redemption. அப்பொழுதுதான் என்னுடைய சரீரம் அந்த மீட்பை That பெறும். is when this earth will be changed. அப்பொழுதுதான் இந்த பூமி மாற்றத்தை காணும். That is when my body will become the glorious body. அப்பொழுதுதான் என்னுடைய சரீரம் மகிமை உள்ள சரீரமாக மாறும். And I can live the way that God wants me to live. ஆண்டவர் என்னை எப்படி வாழ விரும்புகிறாரோ அப்படி என்னால் வாழ முடியும். Praise God. கர்த்தருக்கு